அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நம்ம நேற்றைய தினம் மஃபூல் பல வகை இருக்கிறது என்று பார்த்தோம். ஒன்றாவது மஃபூல் பிஹி. மஃபூல் பிஹின்னா பொதுவாக நம்ம மஃபூல் என்று எதை விளங்கி வச்சுருக்கிறோமோ அதுதான் மஃபூல் பிஹி. ஒரு செயல் யார் மீது எதன் மீது நிகழ்த்தப்படுகிறதோ அது மஃபூல் பிஹி. அது போக என்னென்னு கேட்டால் மஃபூல் ஃபீஹின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஃபீஹி என்று சொன்னால் இது பழைய பாடத்தை ரிமைண்ட் பண்ணுறது. ஃபீஹி என்று சொன்னால் எந்த நேரத்தில் ஒரு காரியம் நடக்கிறதோ எந்த இடத்தில் நடக்கிறதோ அதை குறிப்பதற்கு பயன்படுத்துகிற அந்த சொல் இருக்குல்ல, அதுதான் மஃபூல் ஃபீஹி. அதாவது காலையில் மாலையில் மேலே கீழே முன்னாள் பின்னால் இப்படி சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான சொற்களுக்கு நம்ம நசப்பு செஞ்சு சொல்லணும். ஏன் நசப்பு செஞ்சீங்கன்னு கேட்டால் அது மஃபூல் ஃபீஹி என்ற அடிப்படையில் அதை செஞ்சுருக்குது. அதற்கப்புறம் மஃபூல் லஹூன்னு ஒன்று இருக்குது. லஹூன்னு சொன்னால் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு நோக்கமோ காரணமோ இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்காது, சிலதுக்கு இருக்கும். எதற்கு ஒரு நோக்கம் காரணம் இருந்து அதை நம்ம சொல்ல விரும்பினால் அதுக்கு நசப்பு செஞ்சு சொல்லணும். அது அன்வா ஜெய்தை அடித்தேன், எதற்கு அடித்தேன்? ஒழுக்கம் கற்பிப்பதற்காக அடித்தேன். லரப்து ஜெய்தன் ததீபன் இப்படின்னு ததீப்னா ஒழுக்கம் கற்பித்தல். ஒழுக்கம் கற்பிப்பதற்காக அடித்தேன்னு சொல்கிறோம்ல, இந்த காகன்னு வர்ற அர்த்தத்தில் வரக்கூடியதும் மஃபூலு தான். இந்த மஃபூலை மஃபூல் லஹூன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி சொல்லாமல் லஹூன்ற லாம போட்டுன்னு சொல்லிடலாம். ததீபன் என்று சொல்லாமல் லித்ததீபி என்றும் சொல்லிக் கொள்ளலாம். இது மூணாவது ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்துட்டோமா? நாலாவது என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு கேட்டால் மஃபூல் முத்துலக்குன்னு ஒன்று இருக்குது. முத்துலக்குன்னா பொதுவான மஃபூல்ன்றதை சொல்கிறாங்க. அந்த மஃபூல் முத்துலக்கு அது 3 வகையான அர்த்தத்தில் அது வரும். ஒன்றாவது அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஒரு காரியத்தை சீராக செம்மையாக செய்கிறோம் என்று செய்தான் என்று சொன்னால் அதை என்ன எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், எந்த காரியத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த ஃபேல், அந்த வினை சொல் இருக்குல்ல, அதனுடைய மஸ்தரை பின்னாடி போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த நன்றாக செய்தான், திறம்பட செய்தான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். இப்போ லரப அடித்தான், லரப ஜெய்துன் அம்ரன், ஜெய்து அம்ரை அடித்தான், லர்பன் நன்றாக அடித்தான், அடிக்க வேண்டிய முறையில் அடித்தான் அப்படின்ற அர்த்தம். அப்போ அந்த லரப என்பதற்கு லர்பு என்கிற ஒரு மஸ்தர் என்ன செய்யணும், சேர்த்துக்கிறணும். இதுதான் நம்ம என்ன செஞ்சோம் நேற்று வரைக்கும் பார்த்த பாடம். இதன் தொடர்ச்சியாக இப்போ இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் சல்லம. இந்த உதாரணத்தை பாருங்கள். சல்லம ஜெய்துன். ஜெய்து சல்லமன்னா சலாம் சொல்கிறது. ஜல்லம செய்துன், ஜெய்து சலாம் சொன்னான். தஸ்லீமன். இப்போ மஸ்தர் வந்துருச்சு. சல்லமவுடைய மஸ்தர் என்ன? தஸ்லீமும். அளவுக்கு தஃபீல் என்று வரும்ல. சல்லம ஜெய்துன், ஜெய்து சலாம் சொன்னான். தஸ்லீமன் நல்ல முறையில் சலாம் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அழுத்தம் திருத்தமாக உச்சரிப்போட எல்லாம் அப்படி சரியான முறையில் சொன்னான்னு சொன்னால் சல்லம தஸ்லீமன். சல்லம ஜெய்துன். இப்போ தஸ்லீமன்கிறது என்ன? அது மஃபூலு. அது என்ன மஃபூலு? மஃபூலு ஜெய்துன்கிறது அது ஃபாயிலு. சல்லமவுக்கு சலான் சொன்னான்ங்கிறது அவனே சொல்கிறது தானே, அதுக்கு அந்த மஃபூல் வேண்டியதில்லை. அப்போ தஸ்லீமன் நன்றாக சலாம் சொன்னான், நல்ல முறையில் சலாம் சொன்னான் வருது. இப்போ குர்ஆனில் கூட வரும். ரசூலுல்லாஹ் மேலே சலாத்து சொல்லும்போது சல்லு அலைஹி, அவர் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள். ஓ சல்லிமு, சலாமும் சொல்லுங்கள். தஸ்லீமன் இன்னல்லாஹு மலாயிகத்துன்னு வரும்ல, அந்த வசனத்தில் வரும். சல்லு அலைஹி ஓ சல்லிமு தஸ்லீமா. சல்லிமு நீங்கள்லாம் சலான் சொல்லுங்கள், தஸ்லீமன் நல்ல முறையில் சலான் சொல்லுங்கள். அப்போ இந்த தஸ்லீமன்கிறதுக்கு இந்த மஸ்தருக்கு அந்த மஸ்தருடைய அர்த்தம் செய்யக்கூடாது. தஸ்லீமன் சலாம் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் செய்யக்கூடாது. நல்ல முறையில் அர்த்தம். அந்த எந்த ஃபேல் முன்னாடி இருக்கிறதோ அந்த ஃபேலுடைய மஸ்தரை போடும் பொழுது எதற்காக போடுவாங்கன்னு கேட்டால் அதை உறுதிப்பட
அதை திறம்பட செஞ்சான்னு காட்டுறதுக்காக வேண்டி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்காதத் 2-3 மஸ்தரை போட்டு காட்டால் விளங்குங்கிறதுக்காக வேண்டி ஒரு உதாரணம். இன்காதனா என்ன? கட்டுப்பட்டான்னு அர்த்தம். இன்கபத அது இன்காதன்னு வரும். இன்காத இன்காதா இன்காது இன்காதத் பெண்பால். கட்டுப்பட்டால் ஆயிஷத்து ஆயிஷா கட்டுப்பட்டால் பெண்ணுக்கு சொல்லும் பொழுது. நல்லா கட்டுப்பட்டால்னு சொல்வதாக இருந்தால் என்ன? இன்காதவுடைய மஸ்தர் இன்கியாதும். இன்காதன்னு இந்த போட்டிருக்காம இதனுடைய மஸ்தர் என்ன? இன்ஃபா அளவுக்கு வந்து இன்ஃபியாலுன்னு வரும். இன்தலக்க இன்திலாக்குன் இன்காத இன்கியாதுன். இன்கியாதுன் என்றால் அது வந்து கட்டுப்படுதல்னு அர்த்தம். இப்போ இன்காதத்து இன்கியாதன் அப்படின்னு மஸ்தர் வரும் பொழுது அப்போ இன்கியாதுக்கு நம்ம அர்த்தம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? இன்காதத்து ஆயிஷத்து இன்கியாதன். ஆயிஷா நன்கு கட்டுப்பட்டால், நல்ல முறையில் கட்டுப்பட்டால், ஒரு காரியத்தை நல்ல எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சாங்கன்னு அர்த்தம். அப்போ இன்காத ஃபேல் ஆயிஷா ஃபாயில் இன்கியாதன்கிறது மஃபூல். அது என்ன மஃபூல் என்றால் இது மஃபூல் முத்துலக்கு மஃபூல். அதே மாதிரி வந்து தஹரஜ 4 எழுத்துக்கு ஒரு உதாரணம் மஸ்தரை போட்டு காட்டுறதுக்காக வேண்டி. தஹரஜன்னு சொன்னால் ஒன்றை வந்து உருட்டி விடுவது. ஒரு மலையில் ஒரு கல்லை உருட்டி விடுறோம்ல, அதுக்கு பேர் தஹரஜன்னு சொல்லுவாங்க. அப்போ தஹரஜ பக்ருன், பக்ரு என்பவன் உருட்டினான், உருட்டி விட்டான். தஹரஜத்தன் நல்லா உருட்டினான். தஹரஜவுடைய மஸ்தர் என்ன? தஹரஜத்துன். ஃபாலளவுக்கு ஃபாலளத்துன், ஜல்சலவுக்கு ஜல்சலத்துன். அந்த மாதிரி வரும்போது தஹரஜவுடைய மஸ்தர் வந்து தஹரஜத்துன், அதை வந்து தஹரஜத்தன் என்று சொல்லணும். ஏன் நசபு செஞ்சீங்கன்னு கேட்டால் அது வந்து மஃபூலு. அது என்ன மஃபூல்னு கேட்டால் அது மஃபூல் முத்துலக்கு. முத்துலக்குன்னா என்னென்னா அதுக்கு வந்து இந்த அர்த்தம் தான் செய்யணும். அந்த செயலை நல்லபடியாக செய்தான்னு திறம்பட செய்தான்ங்கிற அர்த்தத்துக்கு அது சொல்லுவாங்க. இது ஒரு அர்த்தமாச்சா. அதே மாதிரி வந்து அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்லுவான், ஓ கல்லம் அல்லாஹு, அல்லாஹு பேசினான். கல்லமண்டா பேசுகிறது, கலாம்லாம் சொல்கிறாங்களே, பேச்சுக்கு கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ கல்லம பேசினான், கல்லம் அல்லாஹு அல்லாஹு பேசினான், மூசா மூசாவிடத்தில் பேசினான். மூசாங்கிறது மஃபூலு, கல்லமங்கிறது ஃபேல், அல்லாங்கிறது ஃபாயிலு, மூசாங்கிறது மஃபூலு. அதுக்கு வந்து நசபு இந்த சாண்டு இருக்குது, அது நசபு கிடையாது. அது ஜர்ரு செஞ்சாலும் மூசான்னு தான் இருக்கும், அப்போ ரஃபு செஞ்சாலும் மூசான்னு தான் இருக்கும். அது உள்ளுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வரும்போது குழப்பம் வரும்னா என்ன செய்யணும்? ஃபாயில முந்தி மஃபூலை பிந்தி போடணும்னு படிச்சிட்டோம்ல, அந்த சட்டப்படி மூசா 2வது போட்டது காட்டுது மஃபூல்னு சொல்லி. அப்போ கல்லமல்லாஹு மூசா, அல்லாஹு மூசாவிடத்தில் பேசினான். பேசினான்னு சொன்னால் எப்படி பேசினான்? தக்லீமன். கல்லமுடைய மஸ்தர் தக்லீமுன். அளவுக்கு மஸ்தர் வந்து தஃபீலுன் மாதிரி. கல்லம் அல்லாஹு மூசா, மூசாவிடத்தில் அல்லாஹு பேசினான். தக்லீமன், நல்லா பேசினான். சும்மா ஏதோ 2-3 வார்த்தையை பேசாமல் நல்லா பேசினான். ஏன் நல்லா பேசினான்னு சொல்கிறோம்? அது அப்படி தான் அந்த உரையாடலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். குர்ஆனில் மூசா நபியோடு உரையாடும் பொழுது இந்த வஹியை மட்டும் கூட அல்லாஹ் சொல்லாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், உன் கையில் என்ன வச்சுருக்கிற, கைத்தடி, அதை என்ன செய்வ, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து பேசினார்னு வருதில்ல, அது நல்லபடியாக பேசுறது. நல்லபடியாக பேசுகிறதுனா நல்லா விரும்பத்தக்க வகையில், திருப்தி அடைகிற வகையில் ஒருத்தர்கிட்ட பேசினா அதுக்கு என்ன செய்கிறது? கல்லம தக்லீமன். ஏதோ 1-2 வார்த்தையை பேசினோம்னா அப்போ கல்லமன் மட்டும் சொல்லணும். நல்லபடியாக பேசினாங்கன்னா கல்லமல்லாஹு மூசா தக்லீமன். நல்லபடியாக மூசா வந்து நல்லபடியாக என்ன கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுத்து அவர் விரும்பக்கூடிய வகையில் அல்லாஹ் பேசினான்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ இந்த கல்லமவுக்கு அல்லாஹ் ஃபாயில், மூசா வந்து மஃபூல். என்ன மஃபூல்னு கேட்டால் அது மஃபூல் பிஹி. தக்லீமன்கிறது என்ன? மஃபூல் முத்லக். அதுவும் மஃபூல் தான். மூசா ஒரு மஃபூல், தக்லீம் ஒரு மஃபூல். இது மஃபூல் முத்லக். இது 4வது அத்தியாயத்தில் 164 வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு வகையாச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால் இதே மஃபூல் முத்லக்கு. மஃபூல் முத்லக்குனா என்னது? அந்த ஃபேலுடைய மஸ்தரையே மஃபூல் ஆக்குவது. எந்த ஃபேலை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த வினை சொல்லுடைய மஸ்தர் சொல்ல என்ன செய்யணும்? அதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுறது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் வந்து நல்லா செஞ்சான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு செயலை செஞ்சான்,
அந்த செயலை வந்து அது என்ன மாதிரி இருந்துச்சுன்னு என்ன செய்கிறீங்க, அது என்ன வகையான செயலாக இருந்துச்சு என்று சொல்ல விரும்புகிறீங்க. அப்படி பண்ணும்போது இப்போ உதாரணமாக லரப அடித்தான், ஜெய்து அடித்தான், ஃபேலு ஃபாயில் ஆகிடுச்சு. பக்கர் அடித்தான், மஃபூல் ஆகிடுச்சு. எப்படி அடித்தான் அப்படின்னு கேட்டால், அவன் கடுமையாக அடிச்சிருக்கலாம், லேசாக அடிச்சிருக்கலாம். அடித்தல் பல வகை இருக்குல்ல. அடித்தல்ங்கிறது மென்மையாக அடித்தான், வலிமையாக அடித்தான், கடுமையாக அடித்தான், இப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதை சொல்ல நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், அப்போ என்ன செய்யணும்னா அந்த மஸ்தர் போட்டு ஆகணும். லரப ஜெய்துன் லர்பன் என்று போட்டுவிட்டு அந்த லர்புக்கு ஒரு சிவத்தை சேர்க்கணும், ஒரு வர்ணனையை சேர்க்கணும். லர்பன் ஹஃபீஃபன், லேசான முறையில் அடித்தான். லர்புன்னு அடித்தல், ஹஃபீஃபுன்னா ரொம்ப மென்மையாக நம்ம அப்படி சொல்கிறது. அல்ல லர்பன் சதீதன், கடுமையாக அடித்தான். ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயல் என்ன வகையாக இருந்தது. செயலில் பல வகை இருக்குன்னா அடியில் என்ன வகை இருக்குது, மென்மையாக அடிக்கிறது, லேசாக அடிக்கிறது, 2 வகை தான் இருக்குது. அப்போ அந்த வகையோடு சேர்த்து சொல்ல நினைக்கிறீங்க. அப்படி சொல்கிறதா இருந்தால் வெறுமனே சதீதன்று கொண்டே போட முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், அந்த லர்பையும் போட்டு, அதாவது அந்த மஸ்தரையும் போட்டு அதனோட என்ன செய்யணும், அந்த சதீதுங்கிறத சேர்க்கணும். உதாரணமாக லரப்து, நான் அடித்தேன். மஃபூல் சொல்லலை, யாரோ ஒருத்தனை வச்சுக்கிறங்க, பக்ரு ஹாலிதுன்னு சொல்லாமல் கூட விட்டுறலாம். லரப்து, நான் அடித்தேன். லர்பன் ஷதீத், லர்பன் மட்டும் இருந்துச்சின்னு சொன்னால் அர்த்தம் வேறு. லரப்து லர்பன் இவ்வளோட நிப்பாட்டிட்டோன்னு வைங்க. லரப்து லர்பன் மட்டும் இருந்தால் அப்போ என்ன அர்த்தம், நன்கு அடித்தேன்னு அர்த்தமாயிரும். அந்த லர்பு என்பதற்கு ஒரு வர்ணனை சேர்த்துட்டோம்னு சொன்னால் லர்பன் ஷதீதன், ஷதீத்னா கடுமை. இன்ன பஷ ரப்பிக்கல ஷதீத், உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானதுலாம் வருதில்ல. ஷதீதுன்னா ரொம்ப வலிமைன்னு அர்த்தம், கடுமைன்னு அர்த்தம். அப்போ இந்த கடுமையானங்கிற ஒரு வர்ணனையை அதில் சேர்க்கும் பொழுது அப்போ என்னவாயிருதுன்னு கேட்டால் மஃபூல் முத்தலுக்கு தான் இது வகையை சொல்லக்கூடியது. லரப்து அடித்தேன், லர்பன் சதீதன், நன்கடித்தேன்னு சொல்லக்கூடாது, கடுமையாக அடித்தேன். கடுமையாகன்னு சொன்னால் போதும், கடுமையான அடியாக அடித்தேன்லாம் சொல்ல வேண்டியதில்லை. கடுமையாக அடித்தேன்னு சொல்வதற்கு என்ன செய்யணும், லரப்து லர்பன் சதீதன். லேசாக அடித்தேன்னு சொல்வதற்கு லரப்து லர்பன் ஹஃபீஃபன், மென்மையான முறையில் லேசான முறையில் தடவி கொடுக்குற மாதிரி அடித்தேன் அப்படிங்கிறோம்ல. இதில் என்னன்னு கேட்டால் மஸ்தருக்கு பின்னாடி அந்த ஃபேலை போட்டு, அந்த ஃபேலுக்கு ஒரு மஸ்தரை போட்டுருவோம். இது மஃபூல் முத்தலுக்கு தான். போட்டோடு அதோடு நிப்பாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த செயலை நன்றாக அடித்தன்ற அர்த்தம் வந்துடும். அந்த மஸ்தருக்கு மேலே இன்னொரு வர்ணனையை சேர்த்தோண்டு வைங்க, ஒரு தன்மையை, அந்த தன்மையை சேர்த்துட்டோம் என்று சொன்னால் லர்பன் சதீதன் சேர்த்துட்டோம். சேர்க்கும்போது என்ன ஆயிரும்னு கேட்டால் இது என்ன வகையாக இருந்துச்சு அந்த அடி, அதை காட்டுறதுக்கு. இதுவும் மஃபூல் முத்தலக்கு தான். மஃபூல் முத்தலக்குங்கிற பேர் தான். அதனுடைய பொருள் 2 வகையாக வர்றதுனால 2 வகைன்னு சொல்கிறோம். ஒரு வகை தான் அது. ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் என்ன வருதுன்னு கேட்டால், மஸ்தர் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா அடித்தான்னு சொல்லிட்டு போங்க. மஸ்தரை சொல்லிவிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு தன்மையை சேர்த்திங்க என்று சொன்னால் அப்போ என்ன செய்யுது, அந்த வகையை சொல்கிறான். வகையை சொல்லக்கூடிய மஃபூல் முத்தலக். இதுக்கு மஃபூல் முத்தலக் தான். லர்புங்கிறது மஃபூல் முத்தலக்கு, அதனுடைய சிஃபத்து வந்து சதீது. அப்போ சிஃபத்தாக கொடுக்கும்போது லர்புல என்ன ஏராப் இருக்கிறதோ அதுதான் சதீதுக்கும் கொடுக்கணும். லர்பன் என்று இருக்கிறதுனால சதீதன், லர்புன் என்று இருந்தால் லர்புன் சதீதுன், லர்பின் என்று இருந்தால் லர்பின் சதீதின். அது சிவத்துக்கு என்ன செய்யும், அது முன்னாடி உள்ள வார்த்தைக்கு உள்ளது அப்படியே வந்துடும். அதனால் வந்துருச்சு. இது ஒரு வகையாச்சா. இது வகையை குறிக்கிறது. அதே மாதிரி சபர்த்துனா நான் சகித்து கொண்டேன். சபுர்னா பொறுமை தானே, சகிக்கிறது தானே. சபர்த்து நான் சகித்து கொண்டேன். சபுரன் ஜமீலன், இந்த ஜமீலன் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க. சபர்த்து நான் சகித்து கொண்டேன். சபுரன் நன்கு நல்லா சகித்து கொண்டேன், இது மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க. சபர்த்து சபுரன், அதாவது நன்கு நான் வந்து சகித்து கொண்டேன் அப்படி அர்த்தம் வந்துடும். அதோடு நிப்பாட்டினா அது மஃபூல் முத்தலுக்கு தான். அதுக்கு ஒரு சிவத்தை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் சபுர் என்ன மாதிரி சபுர் தெரியுமா, சபுரன் ஜமீலன், அழகான பொறுமை, அழகிய பொறுமையாக நான் சகித்து கொண்டேன். அப்போ அழகிய முறையில் சகித்து கொண்டேன், பொறுமையாகன்னு சொல்ல தேவையில்லை, அது வகையை சொல்கிறது தானே வந்திருக்குது. இப்போ சபர்த்து நான் சகித்து கொண்டேன். சபுரன் ஜமீலன் அழகான முறையில், அழகிய முறையில் சகித்து கொண்டேன்.
அழகிய பொறுமையாக சகித்து கொண்டேன்னு அதுக்கு அர்த்தம் வேண்டியதில்லை. அழகான முறையில் வகையை சொல்கிறது தானே. சபரன் ஜமீலன் சேர்த்துக்கிட்டு அந்த பொறுமை, அவனுடைய சகிப்புத்தன்மை எந்த வகையில் இருந்ததுங்கிறது சொல்லுது, அவ்வளோதான். அப்போ சபர்த்து நான் வந்து சகித்து கொண்டேன், சபரன் ஜமீலன் அழகிய முறையில் அப்படின்னால போதும். அழகிய முறையில் சகித்து கொண்டேன், அழகிய பொறுமையாக சகித்து கொண்டேன், அழகிய சகிப்பாக சகித்து கொண்டேன்கிறது வந்து நம்ம பாஷைக்கு சரி வராது. தமிழ் பாஷைக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு சொல் பழக்கம் இல்லை. இல்லாத ஒரு வழக்கத்தில் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா தூரமாக போயிடுவாங்க, நெருங்கி வரமாட்டேன், என்னடா புரியாத பாஷையில் சொல்கிறாங்கன்னு. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த சபருக்கு மீனிங் செய்ய தேவையில்லை. நீங்கள் அது முதல்லையும் செய்யலை. லரப்து லர்பன்னா அடிப்பதாக அடித்தேன்டா நம்ம சொன்னோம், இல்லை நன்கு அடித்தேன்றோம்ல. அந்த மாதிரி இந்த மஸ்தருக்கு வந்து இந்த ஜமீலுங்கிறத கொண்டாந்து விட்டுறதுக்காக இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்போ சபர்த்து நான் சகித்து கொண்டேன், சபரன் ஜமீலன் அழகிய முறையில் அழகான முறையில் சகித்து கொண்டேன். பொறுமையிலே அழகிய பொறுமைன்னு இருக்குது, ஏனோதானோன்னு ஒரு பொறுமை இருக்கிறது. அப்போ அழகிய பொறுமைங்கிறது யாக்கூப் நபி சொல்லுவாங்கள்ல, யூசுப் நபி பிரிந்து பல வருஷம் கஷ்டப்படுவார். அப்போ சொல்லுவார் சபருன் ஜமீல், என்னுடைய சபரு ஜமீல், அழகான பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி உள்ளதுக்கு சபருன் ஜமீல். அதே மாதிரி குரானில் கூட ஒரு துஹிப்பூனன்னா ஹப்பண்டா விரும்புகிறது, துஹிப்பூன நீங்கள் விரும்புகிறீர்கள், அல் மாலை காசை, பணத்தை, செல்வத்தை, மாலுன்னா செல்வம், செல்வத்தை விரும்புகிறீர்கள். ஹுப்பன்கிறது அது ஒரு மஸ்தரு. ஹுப்பன் மட்டும் சொன்னால் துஹிப்பூனல் மாலை ஹுப்பன், பொருளை நல்லா விரும்புகிறீர்கள் அப்படின்னு மட்டும் செஞ்சுருவோம். ஹுப்பனுக்கு ஒரு தன்மையை போடுறோம், ஹுப்பன் ஜம்மன், ஜம்முன்னா ஜாஸ்தி, அதிக விருப்பமாக நீங்கள் பொருளை விரும்புகிறீர்கள், அதிகமாகன்ற அர்த்தம். அப்போ பொருளை விரும்புகிறான், அந்த விருப்பம் பல வகையில் இருக்கலாம். பொருள் வெறி பிடிச்ச மாதிரி விரும்புவான், அல்லது ஏதோ ஒரு நடுத்தரமாக விரும்புவான், அல்லது ஏனோ தானாண்டு விரும்புவான். அந்த விருப்பங்கிறது எனக்கு ஒவ்வொன்றிலையும் அது வந்து பல வகை இருக்கிறது. அப்போ இந்த வகை இது எந்த வகையான விருப்பம் என்றால் ஹுப்பன் ஜம்மா, ஜம்மு என்றால் ரொம்ப அதிகமாக நீங்கள் பொருள், இந்த ஹுப்புக்குன்னு அர்த்தம் செய்ய தேவையில்லை. ஓ துஹிப்பூனல் மாலா ஹுப்பன் ஜம்மா, பொருளாதாரத்தை அதிக அளவில் அதிகமாக நீங்கள் விரும்புகிறீர்கள், அதிகமான விருப்பமாக விரும்புகிறீர்கள்னு மூலத்தில் அப்படி இருக்குது. அதிகமான விருப்பமாக பொருளை நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அதிகமான விருப்பமாக விரும்புகிறீர்கள்னு இந்த இப்படி சொல்கிற ஒரு பழக்கம் நம்ம மொழியில் இல்லை. அதனால் இந்த விருப்பமாகங்கிறத எடுத்துடலாம். எடுத்துகிட்டு என்ன செய்யணும், துஹிப்பூனல் மாலா ஜம்மன் மாதிரி ஜம்மனுக்கு மட்டும் செஞ்சால் போதும். பொருளை ரொம்ப ஜாஸ்தியாக விரும்புகிறீங்க, இது என்னது, இதுவும் மஃபூலில் உள்ளது தான் ஒன்று. அடுத்ததாக வந்து இன்னொரு வகை இருக்குது. என்ன வகை, இது மஃபூல் முத்தலக்கு தான். அந்த மஃபூல் முத்தலக்கு என்னென்னு கேட்டால் அந்த மஸ்தர் போடுறோம்ல, 3 எழுத்து சொல்லலை உள்ளது, மஸ்தர் போடுறோம்ல, லரபன்னா லர்புன் அப்படின்னு சொல்கிறோம். லரப அடித்தான், லர்புன் அடித்தல், நசர உதவி செஞ்சான், நசுருன் உதவி செய்தல் இப்படின்னு வருதில்ல. அந்த மாதிரி வர்றதில் வந்து ஒரு தேயை சேர்ப்பாங்க. லர்புன் என்றால் அடிக்கிறது, லர்பத்துன்று ஒரு வார்த்தையை உண்டாக்குவாங்க. லர்புன்கிற இடத்துல என்ன செய்வாங்க, லர்பத்துன் ஒரு தேயை சேர்ப்பாங்க. இந்த தேயை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அதுவும் மஸ்தர் தான். லர்புங்கிற அந்த மஸ்தர்லையே ஒரு தே ஒன்று சேர்ப்பாங்க, ஆனால் அர்த்தத்தில் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் வந்துடும். லர்புன்னா அடிக்கிறது தானே, லர்பத்துன்னா ஒரு தடவை அடிக்குதுன்ற அர்த்தம். இந்த தடவைங்கிற அர்த்தம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் தடவைங்கிறதுக்கு ஒரு சொல்லை நீங்கள் சேர்க்க வேணாம், ஒரு தேயை சேர்த்தா போதும். நசுருன் உதவி செய்தல், நசுரத்துன் ஒரு தடவை உதவி செய்தல், அக்குலுன் சாப்பிடுதல், அக்கிலத்துன் ஒரு தடவை சாப்பிட்றது. அக்கிலத்துனா ஒரு கவலை உணவு இருக்குல்ல, அதான் அக்கிலத்து. அக்குலுன்னா சாப்பிட்றது, அக்கிலத்துன் என்றால் ஒரு தடவை சாப்பிட்றது. ஒன் டைம்ங்கிற அர்த்தத்தில் சொல்ல நினைத்தீர்கள்னு சொன்னால் எந்த மஸ்தரை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மஸ்தரில் ஒரு தேயை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்திங்கன்னா என்னவாயிரும், அது எத்தனை தடவை அது நடந்துச்சுங்கிறது காட்டிடும். இப்போ வந்து லரப்து நான் அடித்தேன், லர்பத்தன் ஒரு அடி அடித்தேன், இதுவும் மஃபூல் முத்தலக்கு தான். இந்த மஸ்தர் என்ன செய்யறதுனா இதை வந்து மர்ரத்துமாங்க, இஸ்முல் மர்ரத்துன்னு சொல்லுவாங்க. இதை மர்ரத்துனா தடவை என்பதை சொல்வதுடைய பெயர் சொல்லு. அப்போ லரப்து நான் அடித்தேன், லர்பத்தன்
ஒரு தடவை அடித்தேன். லர்பத்துக்கு அர்த்தம் செய்யவே இல்லை, நம்ம தடவைக்கு மட்டும் தான் செய்கிறோம். அது தேவையில்லை. ஒரு அடியாக அடித்தேன்பாங்க. லர்பத்துன்னா என்னது? ஒரு அடியாக அடித்தேங்கிறது அப்படி ஒரு சொல் வழக்கம் மட்டும் இல்லாததுனால ஒரு தடவை அடித்தேன். ஒரு தடவையை காட்டுறதுக்கு தானே இந்த சொல்ல வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பாஷையில் எப்படி ஒரு தடவையை காட்டுவோம் அப்படி காட்டிக்கிற வேண்டியதான். அப்போ லரப்து நான் அடித்தேன், லர்பத்தன் ஒரு தடவை அடித்தேன், லரப்து அடித்தேன், லர்பத்தைனி 2 தடவை அடித்தேன், லரப்து நான் அடித்தேன், லர்பாத்தின் லர்பத்துன் லர்பத்தானி லர்பாத்துன் பன்மை, லர்பாத்தின் பல தடவை நான் என்ன செஞ்சேன், அடித்தேன். இப்படின்னு சொல்லி எத்தனை தடவை அந்த நிகழ்ந்தது என்று சொல்ல நினைத்தால் அந்த மஸ்தரில் என்ன செய்யணும்னா ஒரு தேயை சேர்த்துக்கணும். அப்போ இன்தலக்க நடந்தான், இன்திலாக்கன் நன்கு நடந்தான், இன்திலாக்கத்தன் ஒரு தடவை நடந்தான். மஸ்தரில் ஒரு தேயை போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த இன்திலாக்குக்கு அர்த்தம் செய்ய தேவையில்லைங்க, ஒரு தடவைன்னு சொன்னால் போதும். இன்தலாக்குத்து இன்திலாக்கத்தன் ஒரு தடவை நான் நடந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இது மஃபூல் முத்லக்கு தான். ஒரு டயத்தை ஆனால் என்ன செய்யணும்னா அந்த மஸ்தரில் தேயை சேர்த்துக்கணும். மஸ்தரா உள்ள வார்த்தையில் அது ஒரு தேயை சேர்த்து கொண்டு அதுவும் மஃபூல் முத்லக்காக மாறிக்கணும். உதாரணமாக ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன், ஜலசன்னா அமர்ந்தான், ஜல்சத்தன் ஒரு தடவை உட்கார்ந்தேன். ஜல்சத்துனா ஒரு அமர்வுன்னு சொல்கிறோம்ல, ஜல்சா நடக்குன்ற சொல்கிறோம் இல்லை, ஜல்சான்னா என்னது? ஒரு மாநாடு, அதுக்கெல்லாம் ஜல்சான்னு சொல்லுவாங்க. அப்போ ஜல்சத்துனா ஒரு தடவை அமர்தல், ஒரு சிட்டிங்கிற அர்த்தம். ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன், ஜல்சத்தன் ஒரு தடவை ஒரு உட்காருதலாக உட்கார்ந்தேன்னு அர்த்தம் செய்ய தேவையில்லை, ஒரு தடவைன்னு சொன்னால் போதும். ஜலஸ்து ஜல்சத்தன் ஒரு தடவை நான் உட்கார்ந்தேன். ஜலஸ்து ஜல்சத்தைனி ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன், ஜல்சத்தின் 2 தடவை உட்கார்ந்தேன். ஜலஸ்து ஜல்சாத்தின் நான் உட்கார்ந்தேன், பல தடவை உட்கார்ந்தேன். இதெல்லாம் இங்கே நசப்பு செஞ்சுருக்குறோம், ஜல்சத்தண்டு நசப்பு செஞ்சுருக்குறோம். ஏன்ப்பா நசப்பு செஞ்சீங்கன்னு கேட்டால் இது மஃபூல் முத்துலக்கில் இது மர்ரத்தை காட்டுறது. மர்ரத்துனா தடவை. இது மஃபூல் முத்துலக்கு தான். இதில் என்னத்தை காட்டும்? தடவைங்கிறத காட்டும். இப்போ ஜல்சத்தானின்னு சொல்லாமல் என்ன செஞ்சுருக்குறோம்? ஜல்சத்தைனின்னு நசப்பு செஞ்சுருக்குறோம். ஏன் நசப்பு செஞ்சோம்? தானின்டா ரஃபு, தைனின்டா நசப்பு ஜர்ரு. அப்போ ஜல்சத்தைனி 2 தடவை நான் உட்கார்ந்தேன், நசப்பு செஞ்சிட்டோம். ஜல்சாத்தின் கசர் மாதிரி இருந்தாலும் அது நசப்பு தான். ஏன்னு கேட்டால் பெண்பால் பன்மையில் அலிஃபுத்தே வந்துச்சின்னு சொன்னால் 2 ஏராப்பு தான் வரும். ஜல்சாத்துன் என்பது ரஃபு, ஜல்சாத்தின் என்பது நசபு ஜர்ரு. 2க்கும் நசபு செஞ்சாலும் ஜல்சாத்தின் தான், ஜர்ரு செஞ்சாலும் ஜல்சாத்தின் தான். இங்கே இந்த தின்கிறது ஜர்ரு செய்கிறதுக்குள்ள தின்னு இல்லை, நசபு செய்கிறதுக்குரியது. அப்போ நசபு செஞ்சுருக்குறோம். ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன், ஜல்சாத்தின் பல தடவைகள் நான் உட்கார்ந்தேன். இப்படி என்று சொல்கிறதுக்கு பேர் என்னது? இது எல்லாம் மஃபூல் முத்துலக்கில் 3 வகை விளங்கிக்கிறேன்னு. மஃபூல் முத்துலக்கில் அந்த ஃபேல் இருக்குல்ல, அந்த ஃபேலுடைய மஸ்தரை பின்னாடி போட்டு மஸ்தரை மட்டும் போட்டு நிப்பாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் நன்குங்கிற அர்த்தம். அது மஃபூல் முத்துலக்கு தான். நன்கு செய்தான், நசர்த்து நசரன் அவன் நல்லபடியாக உதவி செஞ்சான். அது மாதிரி அக்கல்த்து அக்கலன் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டீன்னு வைங்க, அக்கல்த்து அக்கலன் நல்லபடியாக சாப்பிட்டேன். ஷரிப்து ஷுர்பன் நல்லபடியாக நான் குடித்தேன். இப்படிங்கிற சொல்வதற்கு என்ன செய்யணும்? மஸ்தரை போட்டுக்கணும். அந்த மஸ்தரில் என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஒரு வகையை சொல்ல நினச்சிங்கன்னு வைங்க, ஒரு அடிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அது ஒரு வகையை சொல்ல நினைக்கிறீங்க. வகைண்டா என்னது? பெரிதாக சிறிதாக நடுத்தரமாக இப்படின்னு ஒரு வகையை சொல்ல நினச்சிங்கன்னு சொன்னால் அப்போ அந்த வகையை சொல்கிற வார்த்தைக்கு முன்னாடி அதுலேயும் ஒரு மஸ்தரை சேர்க்கணும். அக்கல்து நான் சாப்பிட்டேன், அக்கலன் மட்டும் சொன்னால் நல்லா சாப்பிட்டேன். அக்கலன் முத்தவசித்தன் நடுத்தரமாக சாப்பிட்டேன், ரொம்பவும் சாப்பிடலை, கொஞ்சமும் சாப்பிடல. அதில் அக்கலன் கசீரன் ரொம்ப சாப்பிட்டுட்டேன். அக்கல்து நான் சாப்பிட்டேன், அக்கலன் கசீரன் அதிகமான அளவு சாப்பிட்டேன், அளவுங்கிற அர்த்தம் வந்துடும். அதில் அக்கலன் கலீலன் குறைவாக நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது ஒரு அர்த்தம் இருக்குது. இது மஃபூல் முத்துலக்கு தான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் எத்தனை தடவை அது நிகழ்ந்தது என்பதை சொல்ல நினைத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் மஃபூல் முத்துலக்கு தான். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த மஸ்தரில் என்ன செய்யணும்? ஒரு தேயை சேர்த்து விட்டுறணும். தேயை சேர்த்தா என்னவாயிரும்?
தடவைங்கிறத காட்டக்கூடியது ஆயிரும். அது போக இந்த மஃபூல் முத்தலக்கு நம்ம ஒரு கண்டிஷன் என்னென்னா மஸ்தர் வரணும்னோம். எந்த ஃபேலை போட்டிருக்கிறோமோ அந்த ஃபேலுடைய மஸ்தர் தான் வரணும். ஜலசவுக்கு ஜல்சத்து தான் வரணும், வேறு மஸ்தர் வரக்கூடாது. நசரண்டா நசர் தான் வரணும், லரபடா லருபு வரணும். எந்த ஃபேலை போடுறோமோ அந்த ஃபேலுடைய மஸ்தர் வரணும்னு சொல்கிறோம்ல. இதில் ஒரு விதிவிலக்கு ஒன்று இருக்குது. என்ன விதிவிலக்குன்னு கேட்டால், ஒரு அர்த்தத்துக்கு பல சொல் இருக்கும்ல. இப்போ தமிழ்லே எடுத்துக்கிட்டோம்னா உட்கார்ந்தாங்கிறீங்க. உட்கார்றதுக்கு இந்த உட்கார்றது மட்டும்தான் இருக்கா? உட்கார்ந்தான், அமர்ந்தான், அமருங்கள்னு சொல்கிறோம்ல. வாருங்கள் அமருங்கள்ங்கிறோம். அமர்றதுன்னு அர்த்தம் உட்கார்றது தானே. உட்கார்ந்தாலும் என்னது? உட்கார்ந்தான்னு அர்த்தம். உட்கார்ந்தான்கிற வார்த்தையை கொண்டு அமர்ந்தான் என்றும் சொல்லலாம், உட்கார்ந்தான்னு சொல்லலாம். இப்படி அரபியில் என்ன இருக்கும்? ஒரு அர்த்தத்துக்கு பல வினை சொற்கள் இருக்கும். அப்படி இருக்குமே எல்லாம் சமமான ஒரே அர்த்தம் தரக்கூடியதாக இருக்குமே ஆனால் இந்த ஃபேலுக்கு அந்த சொல்லு மஸ்தரை போடலாம், அந்த ஃபேலுக்கு இந்த மஸ்தரை போட்டுடலாம். உதாரணமாக இது ஜலசவுளை சொல்வதாக இருந்தால் ஜலசவுக்கு உட்கார்ந்தாண்டு அர்த்தம் இருக்கிற மாதிரி காத காஃபு ஐனு தாலு காதண்டாலும் உட்கார்ந்தாதான், உட்கார்ந்தான். ஜலஸ்து ஜல்சத்தன்னா ஒரு தடவை உட்கார்ந்தேன் இருக்குல்ல. இந்த ஜல்சத்துக்கு பதிலாக காதத்தன் ஜல்சத்து சொல்லாமல் வேறு சொல்லு. இது காதத்தன்கிறது சொல்லு வேறையாக இருந்தாலும் மீனிங் ஒன்று தானே. அப்படியும் போட்டுக்கலாமா? எப்படி போட்டுக்கலாம்? ஜலச ஜெய்துன் ஜெய்து உட்கார்ந்தான், கூதன் நல்லா உட்கார்ந்தான். கூதுங்கிறது ஒரு மஸ்தர். காத என்பதற்கு கூதுன் என்று ஒரு மஸ்தர் வரும். 33 மஸ்தரில் அது ஒரு வகை ஃபூலுங்கிறது. அப்போ ஜலச ஜெய்துன் ஜெய்து உட்கார்ந்தான், கூதன் ஜுலூசன்னு ஜுலூசன்னு சொல்லலாம். ஜுலூசுனால் உட்கார்றது தான், கூதுண்டாலும் உட்கார்றது தான். அப்படி வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், அதை ஜுலூசனுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? இதுவும் போட்டுக்கலாம், கூது போட்டுக்கலாம். உதாரணமாக காத்து ஜுலூசன், காத்து நான் உட்கார்ந்தேன், கூதன் என்றும் சொல்லலாம். அதே சொல்லுடைய மஸ்தரையும் போடலாம். அதே சொல் மஸ்தர் போடாமல் அதே அர்த்தம் தரக்கூடிய சொல்லுடைய மஸ்தரையும் போட்டுக்கலாம். அப்போ காத ஜலச ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தானே. அதனால் காத்து நான் உட்கார்ந்தேன், ஜுலூசன் நல்லா உட்கார்ந்தேன். அப்போ இது ஒன்றாச்சா. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இந்த மஸ்தரில் ஒரு தேயை சேர்த்தோம்ல, அந்த மர்றத்துங்கிறதுக்கு அந்த ஒரு டைம்னு சொல்வதற்கு என்ன செஞ்சோம்? மஸ்தரில் தேயை சேர்த்தோம்ல, அந்த மஸ்தரில் சேர்க்கும் பொழுது, அதாவது இப்போ ஜுலூசுன்னு இருக்குது. ஜலசவுடைய மஸ்தரு ஜுலூசத்துன்னு சொல்லிடக்கூடாது. மஸ்தரில் தேயை சேர்க்குறோம்னு சொல்லி அந்த மஸ்தரில் தேயை சேர்க்குதல் எப்படி வரணும்னு கேட்டால் ஃபஅலத்துங்கிறது தான் வந்தாகணும். அதனுடைய மஸ்தர் கூது என்று இருந்தாலும் இந்த மர்ரத்து சொல்வதாக இருந்தால் காதத்துன் என்று தான் சொல்லணும். ஜலசவுடைய மஸ்தர் ஜுலூசு தான். ஜுலூசத்தன் சொல்லிடக்கூடாது, அதை போட்டுறக்கூடாது. ஜலஸ்து ஜல்சத்தன். அப்போ நான் அலிமவுக்கு இல்மூண்டு வரும். இல்மன்னு போட்டுறக்கூடாது, அல்மத்தன் தான் அதை போடணும். ஃபஅலத்துன் எப்படி போடணும்? அந்த என்ன மாதிரி போடணும்னா மஸ்தர்னு போடாமல் இப்படி கூட நீங்கள் வச்சுக்கிறங்க. ஃபஅலத்துங்கிற வடிவத்தில் அதை மாற்றி போடணும். ஜலஸ்து ஜல்சத்தன் ஃபஅலத்தன் இருக்குதா, இந்த மாதிரி மாற்றிக்கிறங்க. அப்போ ஜலஸ்து ஜுலூசன்னா நல்லா உட்கார்ந்தேன், ஜலஸ்து ஜல்சத்தன் மாற்றிக்கிட்டோம்னா ஒரு தடவை உட்கார்ந்தேன். இது ஃபஅலத்துங்கிற ஒரு வடிவத்தில் வருங்கிறது நீ யாபத்தில் வச்சுக்கிறேன்னு. இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், சில விஷயங்கள் வழக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அரபுகள் அந்த ஃபேல்லாம் இல்லாமல் மஃபூலை மட்டுமே சொல்லுவாங்க. மஃபூல் முத்தலக்கை மட்டுமே சொல்லுவாங்க. எப்படி நம்ம கூட சொல்லுவோம்ல, சுக்குரன், இந்த சுக்குரன் போட்டிருக்குங்கள, சுக்குரன்கிற சுக்குரான் வாங்க. சுக்குரான் கிடையாது, சுக்குரன்டா என்ன? அதாவது அஷ்குரு சுக்குரன், நன்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ நன்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அஷ்குருன்னு ஒரு ஃபேல் இருக்கும். ஒருத்தன் உதவி செஞ்சிட்டான், அவன் நோக்கி என்ன செய்வோம்? சுக்குரன் அப்படின்னு சொல்லுவோம். சுக்குரன்னா என்ன அர்த்தம்? நன்றி செலுத்துதல், அதுதான் அர்த்தம்.
அப்போ அது வந்து பொருத்தமில்லை. உதவி செஞ்சதுக்கு உதவி செஞ்சான்னு வைங்க, தமிழ் இப்படி சொல்லுங்கள், உதவி செய்தான், நன்றி செலுத்துதல். என்னடா நன்றி செலுத்துதல், என்ன அர்த்தம் இல்லை. உனக்கு நன்றி செலுத்துகிறேன், இப்போ அர்த்தம் வருது. அப்போ இந்த சுக்ரன்கிறத வந்து தனியாக பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்துன்னு அர்த்தம். அப்படி சொல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த முழு வாக்கியத்தை சொல்லாமல் மஸ்தரை மட்டுமே சொல்லுவாங்க. மஃபூல் முத்தலக். இது ஏன் சுக்ரன் நசபு செய்கிறீங்கன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி அஷ்குருன்னு இருக்கு. அஷ்குருக்க, உனக்கு நன்றி செலுத்துகிறேன், சுக்ரன், நன்கு நன்றி செலுத்துகிறேன். இதை போக்கிடுறாங்க. சுக்ரன் தான் அரபியில் வந்து பழக்கத்தில் என்ன வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், சுக்ரன் சொல்லும்பொழுது அஷ்குரு சொல்லவே மாட்டாங்க. கம்பல்சரி அஷ்குரு சுக்ரன்டா என்னடா பேச தெரியாமல் பேசுகிறேன்ருவாங்க. ஒருத்தன் உதவி செஞ்சான்னா சுக்ரன், என்ன சுக்ரன்டா என்ன பார்த்தோம், அஷ்குரு சுக்ரன். அஷ்குருடைய ஃபேலுக்கு சுக்ரன்கிறது மஃபூலு. ஃபேலை போக்கிடுவாங்க. போக்கித்தான் சொல்கிறாங்கன்னா நீங்கள் போக்கி தான் சொல்லணும். இந்த வார்த்தைக்கு மஃபூலுக்கு வந்து ஃபேலை சொல்ல மாட்டாங்க என்பது அவங்களுடைய வழக்கமாக இருந்தால் நீங்களும் சொல்லக்கூடாது. அஷ்குரு சுக்ரன் பேசினா தப்பு. அது ஏன் அது கம்பல்சரி அதை போக்கிடுறாங்க. சுக்ரன் தான் சொல்லணும். தமிழில் என்ன செய்கிறோம், நன்றிங்கிறோம்னா, நன்றின்னு என்ன அர்த்தம், நன்றி செலுத்துக்கிறேன்னு தானே அர்த்தம். தமிழில் ஒருத்தன் உதவி செஞ்சானா நன்றி, நன்றின்னு என்ன அர்த்தம், நான் உனக்கு நன்றி செலுத்துக்கிறேன்னு அர்த்தம். நான் உனக்கு நன்றி செலுத்துக்கிறேன் அப்படி பெரிய வாக்கியத்தை நீக்கிவிட்டு நன்றியை மட்டும் சொல்கிறோம்ல. அப்போ நன்றிங்கிறத வந்து சொன்னால் கரெக்டாக பேசுகிறான்னு அர்த்தம். நான் உனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சவுடனே நான் உனக்கு நன்றி செலுத்துக்கிறேன்னு அவன் போய்கிட்டே இருப்பான், எங்கே போயிடுவான். நன்றினா ஒருத்தர் சொல்ல முடிஞ்சு போயிடும். அப்போ ஷார்ட்டாக தான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தமிழ்லையும் செய்கிறோம்ல, அந்த மாதிரி தான் அரபிலையும். அதே மாதிரி சக்கையன்னா தண்ணி வேணும்னு கேட்கணும். சக்காண்டா தண்ணி புகட்டினான். இது தஸ்கா மூசான்னு வந்துச்சுல. சக்கையன்னா தண்ணி கொடுங்க. அப்போ என்ன, தண்ணி புகட்டினான்னு அர்த்தம். சக்கையன், நல்ல முறையில் தண்ணி புகட்டினான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் அந்த ஃபேலை இல்லாமல் மஃபூல் போடுவாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.